இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா தமிழில் 90+ எப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். தமிழில் வந்து 3 பகுதியாக பிரிப்பாங்க. பார்ட் ஏ அப்படின்னா இலக்கணம், பார்ட் பி வந்து இலக்கியம், பார்ட் சி உரைநடைன்னு. இலக்கணமில் இப்போ 40+ கொஷின்ஸ் வருது. பார்ட் பி இலக்கியமில் 25 கொஷின்ஸும், பார்ட் சி உரைநடை 30 கொஷின்ஸும் வருது. பார்ட் ஏல மொத்தம் 21 தலைப்பு இருக்குது. பார்ட் பின்னு பார்த்தோம் அப்படின்னா 10 தலைப்பு இருக்குது. பார்ட் சி உரைநடைனா 21 தலைப்புகள் இருக்குது. ஏன் இலக்கணமில் நிறையா கொஷின்ஸ் வருது அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் ட்விஸ்டடாக கேட்பாங்க. இலக்கணம்ன்றது புக்கில் இருக்க டேரெக்டாக கேட்கணும்னு கிடையாது, சிலபஸ் வைஸில் பேஸ் பண்ணி புக்கில் இல்லாதது கூட வரும். ஸோ நமக்கு வந்து மார்க் ரெடியூஸ் பண்ணுறதுக்காக இலக்கணம் வந்து கொஷின்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க இப்போ ஃபியூச்சராக வர எக்ஸாம்ஸில். ஏன்னா முதல் 30+ இருந்துச்சு, அப்புறம் 35+ போச்சு, இப்போ 40+ கொஷின்ஸும் இலக்கணமில் தான் வருது. நம்ம வந்து இலக்கணமில் ஏன் நிறையா வருது அப்படின்னா நம்ம நூலாசிரியர் படிப்போம் தெரியுமா, அது வந்து பார்ட் பிலையும் வருது, பார்ட் சிலையும் வருது. அது அப்படியே நூலாசிரியர்னு பார்க்கும்போது பார்ட் ஏல டேரெக்டாக கவர் ஆகிறதுனால பார்ட் ஏல வந்து அவங்க கேட்குற மாதிரி வச்சுருவாங்க. ஸோ அதனால் வந்து பார்ட் பி பார்ட் சில படிக்க பார்ட் ஏல கவர் ஆகிரும். அதே மாதிரி பார்ட் ஏல வந்து இத்தொடரால் குறிக்கப்படும் சான்றோர்னு ஒரு தலைப்பு இருக்குது. அது என்ன அப்படின்னா பார்ட் பியில் நம்ம இலக்கியம் படிக்கிறோம். இலக்கியம்ல படிக்கும்போது அதில் வந்து ஏதாவது ஒரு லைன் இருக்கும், அது இவங்க சொல்லியிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி உரைநடையில் ஒரு லெசன் படிக்கும்போது அதில் வந்து ஏதாவது ஒரு கோட் இருக்கும், இம்பார்ட்டன்ட் கோட், அது இவங்க சொல்லியிருப்பாங்கன்னா அது வந்து அங்கே வந்து டேரெக்டாக கவர் ஆகிறதுனால பார்ட் ஏல வந்துடும் இலக்கணமில். இப்போ நம்ம புக் வைஸ் படிக்கிறோம் அப்படின்னா நியூ புக்கில் 6th to 12th, ஸோ மொத்தம் 6 ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. ஓல்டு புக்லேயும் 6th to 12th படிக்கணும். அட்வான்ஸ் தமிழில் நியூ புக், ஓல்டு புக்குன்னு இருக்குது. ஸோ வந்து அந்த மாதிரி பார்க்கும்போது நம்ம மொத்தம் 16 புக் படிக்கணும், அதாவது 16 புக்ஸ் படிக்கணும். அப்ராக்சிமேட்டில் பார்த்தோம் அப்படின்னா 135 இயல் இருக்கும். எல்லாமே நம்ம பார்த்தோம்னா 6th நியூ புக்கு, ஓல்டு புக்கு அதெல்லாம் பார்த்து அப்புறம் அதெல்லாம் பார்த்தோன்னா 135 இயல் அப்ராக்சிமேட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா வந்து 11th வந்து ஒரு லெசன் எடிட் பண்ணாங்க தெரியுமா, சித்திர உலகம்னு சொல்லி 11th வந்து ஒரு இயல் எடிட் பண்ணாங்க. அது மாதிரி 9th ஸ்டாண்டர்ட்லேயும் ஒரு இயல் எடிட் பண்ணாங்க. அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் தான். ஸோ நம்ம அதெல்லாம் வந்து கவர் பண்ணணும். ஸோ நம்ம புக்லேருந்து படிக்கும்போது நம்ம ஃபுல்லாக தான் படிக்கணும். ஆனால் படிக்கும்போது நம்ம எப்படி கான்சென்ட்ரேட் பண்ணணுன்றது இருக்குது. 6th படிக்கும்போது ஈஸியாக தான் இருக்கும், 6th to 8th வந்து ஈஸியாக தான் இருக்கும். அப்பர் ஸ்டாண்டர்ட் வந்து ஹையர் லெவல் போக போக நமக்கு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஒரு இயல் ஒரே நாளில் முடிக்க முடியாது. ஸோ வந்து நமக்கு 135 இயல்ஸ் இருக்குங்கும் போது நம்ம சீக்கிரம் ஒரு நாளில் ஒரு இயல் முடிச்சிருவோம், நம்ம லேட்டாக படிக்க ஆரம்பிச்சுக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஒரு நாள் கண்டிப்பாக எல்லா இயல் முடிக்க முடியாது. அதே மாதிரி டெய்லி சில பேர்னால படிக்கவும் முடியாது. கண்டிப்பாக நமக்கே வந்து நடுவில் வந்து ட்ராபேக்ஸ் வரும். ஸோ கண்டிப்பாக நம்ம விட்டு விட்டு தான் படிப்போம். அதே மாதிரி நீங்கள் புக்கு வைஸை படிக்கிறீங்க, சிலபஸ் வைஸ் படிக்கல அப்படின்னா நீங்கள் படிக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக வந்து சிலபஸில் எப்படி கவர் ஆகுது அப்படின்ற ஒரு கான்சன்ட்ரேஷனோட படிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம 9th ஸ்டாண்டர்ட் எடுத்திருக்கேன். நான் 9th ஸ்டாண்டர்டில் இயல் 2ல் இப்போ நீரின்றி அமையாது உலகு அப்படின்னா அது எதில் கவர் ஆகுதுன்னா அப்படின்னா அறிவியல் சிந்தனை அப்படின்றதுல பார்ட் சி உரைநடையில் கீழே வரும். அது மாதிரி பட்ட மரம் அப்படின்னா புதுக்கவிதை, இது பார்ட் பியில் வருது. இது பெரிய புராணம், அதுக்கப்புறம் புறநானூறு அப்படின்னா இது பார்ட் பி டேரெக்டாகவே வந்துடுது. தண்ணீர் அப்படின்னா இது துணை பாடம். ஸோ நூல்வழி கண்டிப்பாக படிக்கணும். ஏன்னா வந்து அந்த நூலாசிரியர் அதில் கேட்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து டேரெக்டாக வந்து கவர் ஆகுது. இப்போ இது எல்லாமே டேரெக்டாக கவர் ஆகும்போது நம்ம கொஞ்சம் ஹை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். நம்ம இந்த மாதிரி ஒரு இயல் படிக்கும்போதே புக் வைஸாக படிக்கும்போதே நம்ம வந்து அது எங்கே கவர் ஆகிருக்கு, எதில் வருதுன்னு தெரிஞ்சு படிச்சுக்கணும். இப்போ வந்து இயல் 3 பார்த்தோன்னா ஏறு தழுவுதல் அப்படின்னா தமிழின் தொன்மை அதில் வரும். மணிமேகலைன்னா பார்ட் பியில் பெருங்காப்பியத்தில் அப்படியே வந்துடும். இதே அகலாய்வுகள் அப்படின்னா தொல்லியல் ஆய்வுகள் அதில் வந்துடும். வலின மிகும் இடம் மிக சந்திப்பிள்ளையில் ஒரு திருக்குறள் இருக்குது. இந்த மாதிரி புக் வைஸ் படிக்கும் போது ஒரு இயல் இருக்கும்போது என்னென்ன இயல் வந்து டேரெக்டாக இது ஆகுது இல்லை இன்டெரக்டாக வந்து கவர் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்த்தா இம்பார்ட்டன்ஸ். இப்போ நம்ம புக் வைஸ் படித்தோம் அப்படின்னா அறநூல்களில் வந்து 18 கீழ்கணக்கு நூல்களில் வந்து புக்கில் இல்லாத சில டாபிக்ஸ்லாம் இருக்குது. இன்னா 40, ஐந்தினை 50, ஐந்தினை 70, திணைமொழி 50, திணைமாலை 150, கள்ளவழி 40, கைநிலை அப்படிம்பாங்க. இதெல்லாம் வந்து சிலபஸில் இருக்குது, ஆனால் புக்கில் இல்லை. கொஷின்ஸில் வந்து இதோட நூல் ஆசிரியரில் அதை கேட்டிருக்காங்க. அப்புறம் இதோட திணை வைப்புலாம் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ஐஞ்சிறுங்காப்பியங்கள் அதுவும் வந்து சிலபஸில் இருக்குது, புக்கில் இல்லை. இந்த மாதிரி புக் வைஸ் நீங்கள் படிக்கும்போது சிலபஸில் என்னென்ன கவர் ஆகிருக்குன்னு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து தமிழ் படிக்கும்போது சிலபஸ் நல்லா பார்த்துட்டு சிலபஸை வந்து எங்கெங்கே என்னென்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டு படிக்க ஆரம்பிக்கணும். இதே நீங்கள் சிலபஸ் வைஸ் படித்தோம் அப்படின்னா வந்து இப்போ ஒரு டாபிக் அப்படின்னா அது 6th to 12th வரைக்கும் நிறைய இடத்துல கவர் ஆகும். ஏன்னா வந்து மேக்ஸிமம் கொஷின் வந்து சிலபஸ் வைஸ் தான் எடுப்பாங்க. 9th 10th புக் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா 9th இந்த சிலபஸ்லாம் இருக்குது அப்படி தான் பார்க்கணுமே தவிர புக்கில் அப்படின்னு சொல்லி இது பண்ணக்கூடாது. நம்ம சும்மா வேஸ்ட்டாக நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். எல்லாமே படித்தோம், அட்டை டு அட்டை கண்டிப்பாக தமிழில் படிச்சு தான் ஆகணும். ஆனால் சிலபஸில் இருக்கிறது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்.
இப்போ 6th to 12th ஃபுல்லாகவே நம்ம படிச்சுட்டு 11th 12th ஹையர் ஸ்டாண்டர்ட்ஸில் இருக்க புறநானூரில் ஏதாவது கொஸ்டின் கேட்டு நமக்கு தெரியலனா கூட வேஸ்ட் தான். அப்படிங்கும்போது சிலபஸ் வைஸ் படித்தோம் அப்படின்னா நம்ம கரெக்டாக தெரியும் இந்த சிலபஸ் இங்கேயே கவர் ஆகுது. நீங்கள் புக் வைஸே படித்தாலும் நீங்கள் ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க. நீங்கள் புக் வைஸ் படித்து முடிச்சிட்டாலும் சிலபஸ் வைஸில் நீங்கள் ஒன்ஸ் வந்து எல்லாம் எங்கே கவர் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நீங்கள் வந்து எல்லாமே படிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லி ரிவைஸ் பண்ணும்போது இப்படி ரிவைஸ் பண்ணுங்கள். இந்த எக்ஸாமுக்கு அப்ராக்சிமேட்டாக 10 monthsலேருந்து 1 year வரைக்கும் இருக்குது. ஸோ சிலபஸ் வைஸ் படித்தா கூட நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இருக்கிறதுலே வந்து 15 கீழ்கணக்கு நூல்கள், 15 மேல்கணக்கு நூல்கள். ஸ்டார்டிங்கில் சிலபஸ் வைஸ் படிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நோட்ஸ் எடுக்கிறதுக்கும் நம்ம ஸ்டார்டிங்கில் ஒவ்வொன்றும் இங்கே தேடி தேடி படிக்கணும் அப்படின்றதுக்கு. ஆனால் நான் வந்து பார்ட் பி பார்ட் சி வேர்ஸ் டு ஸ்டடி ஆல்ரெடி நான் டெலகிராம் சேனலில் போட்டிருக்கேன். வேணுங்கிற யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் ஒன்ஸ் நம்ம கஷ்டப்பட நோட்ஸ் எடுத்து படிச்சுட்டோம் அப்படின்னா ரிவைஸ் பண்ணும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். புக்கு கூட தேவையில்ல. நம்ம நோட்ஸ் அதுக்கப்புறம் நம்ம 2 நேரம் அதுக்கப்புறம் புக் எடுத்து பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து நோட்ஸ் எடுத்து நம்ம படிக்கும்போது நமக்கு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். சரி, அதுக்காக தமிழ் தானே புக்கில் படிக்கலாம் அப்படின்ட்டு இருப்பாங்க நிறைய பேர். அது அவங்கவுங்களோட ஒப்பீனியன். ஆனால் என் ஒப்பீனியன் வந்து நான் நோட்ஸ் எடுத்து தான் படித்தேன். நோட்ஸ் எடுத்து படிக்கும்போது நமக்கு வந்து ரிவைஸ் பண்ண வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ சிலபஸ் வைஸ் இப்போ நோட்ஸ் எடுத்து படித்தா கூட கண்டிப்பாக எக்ஸாமுக்குள்ளே நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியும். இதே நீங்கள் புக் வைஸ் படிச்சிங்கனாலும் நோட்ஸ் எடுக்கலாம். எப்படி எடுக்கலாம்னா, ஒன்று வந்து அதில் முக்கியமான இந்த பாக்ஸில் இருக்கிற நூல்வெளி எழுதலாம். இல்லாட்டி வந்து ஏதாவது இம்பார்ட்டன்ட் மேற்கோள்கள், இம்பார்ட்டன்ட் கோட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது எடுத்து எழுதலாம். இல்லாட்டி உங்களுக்கு படிக்கும் போதே மறக்குதுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஏதாவது நோட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி நீங்கள் எடுத்து எழுதலாம். ஸோ வந்து நீங்கள் சிலபஸ் வைஸ் படித்தாலும் சரி, புக் வைஸ் படித்தாலும் சரி, நீங்கள் படிக்கிறது வந்து கரெக்டாக வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அந்த மாதிரி தெரிஞ்சு படிக்கணும். அட்லீஸ்ட் புக் வைஸ் படிக்கும்போது நீங்கள் நோட்ஸே எடுக்காட்டி கூட இலக்கணம்க்கு மட்டுமாவது நீங்கள் நோட்ஸ் எடுக்கணும் அட்லீஸ்ட். அப்படி எடுத்தால் தான் 21 டாபிக் அதுக்கும் சரி. இல்லை அப்படின்னா நீங்கள் புக்கு பின்னாடி இருக்க இலக்கணம் அதுக்கும் நீங்கள் சேர்த்து நோட்ஸ் எடுத்து வச்சிங்கன்னா இலக்கணத்துக்கு மட்டும் நீங்கள் நோட்ஸ் எடுத்தால் கூட உங்களுக்கு ரிவைஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஏன்னா மித்தது கூட நீங்கள் புக்கில் படிச்சுக்குவீங்க. இலக்கணம் வந்து கொஞ்சம் நீங்கள் எழுதி உங்களுக்கு புரிஞ்சு படித்தா தான் இலக்கணம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அங்கே தமிழ் வந்து இவ்வளோ படிக்கணும், கொஷின்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமாக வருது, ரொம்ப ட்விஸ்டியாக இப்போ ஃப்யூச்சரில் வருது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. இப்போது ஆக்சுவலாக கொஷின் வந்து ஈஸி டிஃபிகல்ட் ரெண்டு தான். ஆக்சுவலாக ஈஸி அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே வந்து 75லேருந்து 80 வரைக்கும் ஈஸியாக எடுத்தலாம். ஆனால் டிஃபிகல்ட்டுன்னு பார்த்தா 90+ எடுக்கிறதா டிஃபிகல்ட்டாக இருக்குது. அது ஏன் அப்படின்னா இப்போ வந்து ஈஸின்னு யார் சொல்லுவாங்க அப்படின்னா வந்து சிலபஸ் வைஸ் மட்டும் படிச்சிருப்பாங்க. வெறும் 6th to 10th மட்டும் படிச்சிருப்பாங்க. நியூ புக்கு, ஓல்டு புக் வந்து பிவைக்கு மட்டும் பார்த்துட்டு போயிருப்பாங்க. அவங்க வந்து 80 கொஷின்ஸ் எடுத்திருப்பாங்க. ஆனால் பட் சில பேர் 6th to 12th நியூ புக்கும் படித்து ஓல்டு புக்கும் படிச்சிருப்பாங்க. அவங்க 90+ எதிர்பார்த்து போயிட்டு 87, 88 எடுக்கும்போது அவங்க சொல்லுவாங்க, இல்லை கொஷின் வந்து டிஃபிகல்ட்டாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. அவங்க நிறையா எஃபர்ட் போட்டு படிச்சிருப்பாங்க. பிவைக்கும் பார்த்துருப்பாங்க. ஸோ இது மாதிரியும் பார்த்துருப்பாங்க. இதுதான் ஈஸி டிஃபிகல்ட் அப்படின்னு நம்ம வந்து எல்லாருமே சொல்கிறது. ஈஸின்றது சில பேர் கொஞ்சம் தான் படிச்சிருப்பாங்க, ஆனால் அது கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாங்க. சில பேர் வந்து ரொம்ப படிச்சிருப்பாங்க. அவங்க வந்து நிறைய எதிர்பார்த்துட்டு போயிருப்பாங்க. சில கொஷின்ஸும் அவுட் ஆஃப் புக்கில் போயிருக்கும். சிலது வந்து இப்போ அட்வான்ஸ் தமிழ் அந்த மாதிரிலாம் வருது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து இது பண்ணுறாங்க. இப்போ அட்வான்ஸ் தமிழ்னாலுமே அட்வான்ஸ் தமிழ் சிலபஸில் இருக்க டாபிக் தான் கேட்குறாங்க. ஸோ அப்படிங்கும்போது சிலபஸ் என்னன்னு தெரிஞ்சாதான் நம்ம அதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு. சில பேர் சொல்லுவாங்க, நான் வந்து எல்லாமே படிச்சுட்டேன், பட் இருந்தாலும் எனக்கு வந்து மார்க் வந்து 90 வர மாட்டேது, ஸோ கீழே தான் வருது அப்படின்னா நம்ம எப்படி மார்க் வந்து நமக்கு போகுது அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா நம்ம லூப் ஹோல்ஸ் நமக்கு தான் தெரியும். அதை கண்டுபிடிச்சி நம்ம அடுத்து நம்ம அதை வந்து நல்லா வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஃபுல் மார்க் எடுத்துடலாம். இப்போ ஒரு கொஷினுக்கு வந்து எப்படி மார்க் போகும் அப்படின்னா, ஒன்று நமக்கு நல்லா தெரிஞ்ச கேள்வியை தப்பாக தெரியாமல் நம்ம வந்து போட்டு வந்துடுவோம். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இன்னொன்று வந்து நல்லா கான்ஃபிடென்ட்டாக தெரியும் அந்த மாதிரி. இல்லை அப்படின்னா 50-50 சான்ஸ். நான் ஏற்கனவே படிச்சிருக்கேன், ஆனால் எனக்கு 2 ஆப்ஷனில் என்ன ஆப்ஷன்னு தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு 50-50 சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து எனக்கு வந்து ஐடியாவே இல்லை அந்த கொஷினை பற்றி அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பிரிக்கலாம். தெரிஞ்சது தப்பாக போட்டிருக்கிறது வந்து ஓகே, அது நம்மளோட ஹியூமன் எரர் தான். அதை நம்ம வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். இது 50-50 எனக்கு வந்து தெரியுது. இப்போ 2 ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷன் அப்படின்றது வந்து எனக்கு தெரியல, இந்த 2ல் என்ன அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம அந்தளவுக்கு கன்ஃபியூஷனாக தான் படிச்சிருக்கோம், கிளியராக படிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. இதே வந்து நோ ஐடியா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம அதை படிக்கவே இல்லை அப்படி தான் அர்த்தம். இப்போ நம்ம ஒரு கொஷின் பார்த்தோம் அப்படின்னா நம்ம கரெக்டாக அது தெரியணும், அது எந்த ஸ்டாண்டர்டில். இப்போ வந்து லாஸ்ட் குரூப் 2ல் வந்து கும்பகர்ணன் பற்றி கொஷின் கேட்டிருந்தாங்க. அது வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் கம்பராமாயணம்னு தெரியும். ஆனால் படிச்சிருக்கும் போது தான் கரெக்டாக 10th ஸ்டாண்டர்டு கும்பகர்ணனோட வதைப்படலாம் அந்த மாதிரி கரெக்டாக தெரியும். ஸோ அந்த மாதிரி நம்ம படிக்கிறது வந்து கரெக்டாக படிக்கணும். அது எங்கே இருக்குது, அது என்ன எது சிலபஸில் வருது, அது எதில் வருது எல்லாம் தெரிஞ்சு கரெக்டாக படிக்கணும். அப்படி நம்ம டீட்டெயிலாக படித்தா தான் நம்ம கன்ஃபியூஷன்ஸ் இல்லாமல் இருக்கும்.
இப்போ நம்ம செல்ஃப் அனாலிஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கொஷின் படித்தோம் அப்படின்னா இப்போ டே பிஃபோர், அதாவது இப்போ ஃபஸ்ட் டே படிச்சிங்க அப்படின்னா ஒரு 5th டே படித்தாலும் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ ரீகால் பண்ணும்போது எவ்வளோ பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்குது, ரிமெம்பர் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கணும். செகண்ட் வந்து அந்த கொஷினை பார்த்தோன்னே அது எந்த பேஜில் இருக்குது, எங்கே இருக்குது அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு பார்க்கணும். தேர்டு வந்து ஆப்ஷன்ஸே இல்லாமல் ஃபில்லிங் த பிளாங்க்ஸாகவே உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் கொஷின் மேக் பண்ண தெரியணும். இப்போ நீங்கள் ஒன்று படிச்சிங்க அப்படின்னா நல்லா கொஷின் கேட்க தெரியணும். புக் இல்லாமே இதுக்கு இதுதான், அதுக்கு இதுதான் உங்களுக்கு தெரிஞ்சால் தான் கொஷின் கேட்க முடியும். ஸோ இதெல்லாம் இருந்தால் தான் உங்களுக்கு படிச்சிருக்கோம் அப்படின்றதுக்கு இது. ஸோ இதில் நம்ம ஏதாவது ஒரு இதில் லேக் ஆனாலே நம்ம வந்து ஒழுங்காக படிக்கல அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ இதை வச்சு ஆல்ரெடி படித்தவங்க உங்களை வந்து நீங்கள் செல்ஃப் அனலைஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு படிச்சிருக்கீங்க. ஸோ நான் வந்து 6th to 10th வந்து இல்லை எனக்கு எல்லாமே நான் இதில் வந்து ஓவராக சக்சீட் ஆகிட்டேன் அப்படின்னா நீங்கள் 11th 12th நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணலாம். இல்லை நான் 6th to 12th ஃபுல்லாகவே படிச்சிட்டேன் நீங்கள் அட்வான்ஸ் தமிழ் போகலாம். ஏன் அப்படின்னா இப்போ அட்வான்ஸ் தமிழ்ந்து கொஷின் வருது, 11th 12th கொஷின் வருது அப்படின்றக்கா ஃபுல்லாக எல்லாமே 11th 12th அட்வான்ஸ் தமிழுக்கே போய்ட்டுருவோம். 9th 10th ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா 9th 10th வந்து மேக்ஸிமம் கொஷின்ஸ் வருது. அதுக்காக தான் நான் இப்படி சொல்கிறேன். நீங்கள் உங்களே செல்ஃப் அனாலிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் நீங்கள் எந்த ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கரெக்டாக இருக்கீங்க. 8th வரைக்கும் தான் நான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கேன், இல்லை 10th வரைக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கேன், 11th 12th நான் என்ன படிக்கணும், இல்லை நான் 6th to 12th நான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கேன், நான் அட்வான்ஸ் தமிழ் படிக்கணும் அப்படின்றது நீங்கள் செல்ஃப் அனாலிஸ் பண்ணால் தான் உங்களோட லூப் கோல் உங்களுக்கு தான் தெரியும். எல்லாத்துக்கும் நோட்ஸ் இருக்க மாட்டி இந்த மாதிரி கம்பல்சரி கொஷின்ஸ்னு கன்ஃபார்மாக இது வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக மார்க் வரும் அப்படின்றது மாதிரி என்ன எழுதிக்கலாம். இந்த மாதிரி தன்வினை பிறவினை அந்த வாக்கியம்னா கண்டறிக அப்படின்ற மாதிரி. இல்லாட்டி அப்படின்னா வந்து இந்த நூல் அதோட சிறப்பு பெயர்கள் அந்த மாதிரி எழுதலாம். இல்லாட்டி வந்து ஆசிரியர் அவங்களோட இயற்பெயர், அவங்களோட சிறப்பு பெயர் அந்த மாதிரி. இல்லாட்டி நூல் அமைப்பு கண்டிப்பாக கேட்பாங்க, அது வந்து என்னென்ன இருக்குது இந்த மாதிரி கூட நீங்கள் சிம்பிள் நோட்ஸ் எடுத்துக்கலாம். முக்கிய இதழ்கள் அப்படின்றது, இல்லாட்டி முக்கியமான பாவகை என்னென்னு சொல்லிட்டு இதுவும் கண்டிப்பாக வந்து கேட்பாங்க. அதே மாதிரி இதெல்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க. அதே மாதிரி 10 பாட்டுனா அகம் என்ன புறம் என்ன இந்த மாதிரி ஓசை அப்படின்னா இதெல்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க. இப்போ கூட ஒரு தடவை கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரி வந்து திணையில் வந்து யாரும் என்ன பாடினா அப்படின்னா திணை வைப்பு முறை இந்த மாதிரி கன்ஃபியூஷன் இந்த திருப்பாவை, திருவெம்பாவை, சித்திரப்பாவை, தைப்பாவை இந்த மாதிரி சிமிலராக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தனியாக நீங்கள் எடுத்து எழுதிக்கலாம். அதே மாதிரி அவங்களோட காலம், அதே மாதிரி 8 தொகையில் வந்து அடிவரை, அதாவது 12 திருமுறைனா என்ன இந்த மாதிரி நீங்கள் தனியாக எடுத்து எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக பின்னாடி ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். படிக்கும்போதே வந்து சிம்பிள் டாபிக் நினச்சி நீங்கள் வந்து அசால்ட்டாக விட்டுறக்கூடாது. ஏன்னா வந்து கண்டிப்பாக அதுக்கு 1 மார்க் வருது, 1 கொஷின் வருது அப்படின்னா நீங்கள் அதையும் வந்து தனியாக இப்படி எழுதி வச்சுட்டிங்கன்னா பின்னாடி ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எல்லாமே இந்த மாதிரி புக் வைஸ் சிலபஸ் வைஸ் அந்த மாதிரி முடிச்சிட்டிங்க அப்படின்னா சைட் பை சைட் நீங்கள் என்ன பண்ணால் பிவிக்யூ கண்டிப்பாக பார்க்கணும். பிவிக்யூ வந்து கண்டிப்பாக மேஜர் ரோல் வந்து ப்ளே ஆகும். இப்போ கூட குரூப் 2ல் வந்து டேரெக்டாக 3 கொஷின்ஸ் வந்து பிவிக்யூலேருந்து வந்துச்சு. கண்டிப்பாக நம்ம 10 years பிவிக்யூ படிக்கணும். பிவிக்யூ படிக்கும்போது நிறையா கொஷின்ஸ் இருக்குது. குரூப் 2ல் படிக்கலாம், குரூப் 4ல் படிக்கலாம், குரூப் 3ல் படிக்கலாம். இல்லாட்டி ஈவோவில் கிரேடு 3 இருக்குது, கிரேடு 4 இருக்குது. இந்த மாதிரி நிறையா கொஷின்ஸ் இருக்குது ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. நீங்கள் வந்து தமிழ் தகுதி தேர்வுன்னு சொல்லி இப்போ வந்து 2 years பண்ணி நடத்திட்டு இருக்கு. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராமர் கொஷின் தான் இலக்கணத்துக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய கொஷின்ஸ் வந்து நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா அது பாஸ் ஆகிறதுக்குன்றனால கேட்பாங்க. ஸோ அதனால் அதை பார்த்துட்டு நீங்கள் விக்ஸ் ஆகாமல் நம்ம புதுசாக கற்றுக்கலாம். இலக்கணம் நிறைய கற்றுக்கலாம். எப்படி கேட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். மேபி அப்படியே கொஷின்ஸ் வராட்டி கூட அந்த டைப்பில் ஏதாவது ஒரு கொஷின்ஸ் வரலாம். கண்டிப்பாக இலக்கணத்துக்கு தமிழ் தகுதித்தாள் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி அனலைஸ் பண்ணி படித்தோன்னா கண்டிப்பாக நம்ம 90+ எடுக்க முடியும். 90+ அப்படின்றது 95, 96 அந்த மாதிரி கூட எடுக்க முடியும். இப்போ நம்ம சிலபஸ் வைஸ் படித்தாலும் சரி, புக் வைஸ் படித்தாலும் சரி, படிக்கிறது வந்து கரெக்டாக நம்ம எப்படி படிக்கிறோன்றதை அனலைஸ் பண்ணி படிக்கணும். சிலபஸ் வைஸ் படித்தோம் அப்படின்னா பார்ட் பி, பார்ட் சி வந்து வேர் டு ஸ்டடி நான் டெலிகிராமில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இதே புக் வைஸ் படித்தோம் அப்படின்னா 11th 12th எது ரொம்ப இம்பார்ட்டன்ட், எது நம்ம மோர் கான்சன்ட்ரேஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதுவும் நான் டெலிகிராமில் கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அதே மாதிரி 6th to 12th நியூ புக்கு, ஓல்டு புக்கு, அட்வான்ஸ் தமிழ் புக்கு எல்லா பிடிஎஃப்பும் டெலிகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணியிருக்கேன். வேணுங்கிறவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஷோ டெய்லி ஒரு இயல் நம்ம படித்தா கூட நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியாது. நமக்கு டைம் இருக்குது. இல்லை அப்படின்னா சைட் பை சைட் வந்து நீங்கள் இயல் வைஸாக புக் வைஸாக படிச்சுட்டு சைடில் வந்து ஒரு சிலபஸில் டாபிக் கவர் பண்ணி படித்தாலும் நீங்கள் சிலபஸ் வைஸில் முடிக்கலாம். இங்கே வந்து இயல் வைஸும் முடிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து உங்கள் விஷயம் எப்படின்னா படிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எனக்கு புக் எடுத்து படிக்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இப்போ நான் சின்ன சின்ன வீடியோஸ் போடுறேன். எல்லாமே வந்து கன்ஃபார்ம் கொஷின்ஸ் 1 மார்க் கம்பல்சரி வரும். எல்லாமே வந்து 10 minutesக்குள்ளே தான் இருக்கும். எதுவுமே வந்து பெருசாக இருக்காது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்து நோட்ஸ் எடுத்து நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா பிகினர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டக்குனு புக் எடுத்தனால படிக்க முடியல அப்படின்னா இப்படி இந்த மாதிரி சின்ன சின்ன டாபிக்ஸ்லாம் வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணி நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு கொஷினும் கம்பல்சரி நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் மார்க்கில்.
அண்ட் தென் சில பேர் படிக்கும்போது டைம் போட்டு படிப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. டைம் போட்டு படிக்கிறோம் எப்பயுமே ஆல்டர்னேட் டைம் டேபிள் வச்சுக்கணும். டைம் டேபிளுங்கும்போது அதுக்கு ஆல்டர்னேட்டாக இன்னொன்று வச்சுக்கணும். ஏன்னா இப்போ நீங்கள் 3 hours படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கீங்க தமிழ் அப்படின்னா, இப்போ சப்போஸ் நீங்கள் படிக்க முன்னாடி ஃபர்ஸ்ட் டே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, செகண்ட் டே தேர்ட் டேலாம் பண்ண முடியல அப்படின்னா ஃபோர்த் டே வந்து செகண்ட் டே தேர்ட் டே வந்து ஆல்டர்னேட்டாக நீங்கள் வந்து அதை இன்க்ளூட் பண்ணிக்கணும். இல்லாட்டி அதை முடிச்சுட்டு போகிற மாதிரி இருக்கணும். நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது படிக்கலன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அதை யோசிச்சுட்டே உட்காரக்கூடாது. அந்த மாதிரி இந்த 3 hours டைம் தமிழ் போட்டிருக்கோம் அப்படின்னா அதை நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா 3 ஹவர்ஸில் என்ன டாப்பிக்லாம் படிச்சிருக்கீங்கன்னு சொல்லி கவர் பண்ணணும். நம்ம வந்து நோட்டீஸ் பண்ணணும். ஏன்னா 3 ஹவர்ஸில் நீங்கள் தமிழ் படிச்சிருக்கோம், ஓகே 3 ஹவர்ஸில் என்ன படிக்க முடியுது நம்மளால் அப்படின்றத நம்ம வந்து அனலைஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் வந்து புறநானூறு வந்து 1 டே ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன் அப்படின்னா அதுக்கு நீங்கள் வந்து 2 ஹவர்ஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னா 2 ஹவர்ஸில் நீங்கள் புறநானூறு படிக்கிறீங்க அப்படின்னா அதில் நீங்கள் எவ்வளோ கவர் பண்ணியிருக்கீங்க, 50% கவர் பண்ணியிருக்கீங்க, அது 60% கவர் பண்ணியிருக்கீங்க, இன்னும் நம்ம எவ்வளோ கவர் பண்ணணும் அப்படின்னா நம்ம எவ்வளோ தூரம் இன்னும் நம்மளோட ஸ்டடி டைம் இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம டைம் போடணுமே தவிர நான் 2-3 ஹவர்ஸ் படிக்கிறேன் 2 ஹவர்ஸ் படிக்கிறேன் அப்படின்னா நம்ம 10 ஹவர்ஸ் கூட படிக்கலாம். ஆனால் வந்து நம்ம அதில் எவ்வளோ படிக்கிறோன்றதான் மேக்ஸிமம் இம்பார்ட்டன்ட். நம்ம எவ்வளோ நேரம் படிக்கிறோன்றதோட என்ன டாபிக் படிச்சிருக்கோம் அதை நம்ம எப்படி படிக்கிறோம். நீங்கள் இந்த மாதிரி எல்லாமே அனலைஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து கான்செப்ட்டும் புரியும். நம்ம கரெக்டாக ஸோ இதுதான் படிக்கணும், இது படிக்க வேண்டாம், அந்த மாதிரி நீங்கள் எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம இதில் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்மார்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க் ரெண்டுமே வேணும். அப்போ தான் நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா இது வந்து நம்ம ஃபஸ்ட் டே படிச்சுட்டு 4th டே எக்ஸாம் எழுத போகிறது கிடையாது. கிட்டத்தட்ட 10 monthsக்கு அப்புறம் எக்ஸாம்ங்கும்போது நம்ம நிறையா படிக்கிறோம். தமிழுக்கு மட்டுமே 16 books படிக்கிறோம். அது இல்லாமல் ஜிஎஸ் படிக்கிறோம். மேக்ஸ் வந்து அந்த டாபிக்ஸ்லாம் நம்ம கவர் பண்ணணும். அதில் பிவிக்யூ எல்லாமே பார்க்கணும். இந்த மாதிரி போகும்போது எல்லாமே இது பண்ணோமோ நம்ம மெமரியில் வந்து நமக்கு இருக்கணும் அப்படின்னா நம்ம எவ்வளோ தான் புரிஞ்சு படித்தாலும் டக்குன்னு நின்றாது. ஸோ அப்படிங்கும்போது நம்ம அதுக்கு வந்து நம்ம கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ராக்டிஸ் மேக்ஸ் எ மேன் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி ப்ராக்டிஸும் கன்சிஸ்டன்சியும் கண்டிப்பாக நமக்கு முக்கியம். ஏன்னா இப்போ ஒரு டாபிக் நம்ம 1 time படிச்சிட்டோம் அப்படின்னா அப்படியே விட்டுட்டா நமக்கு நல்லா புரிஞ்சு படித்த டாபிக் ஒரு 2 months கழிச்சு பார்த்தோன்னா கண்டிப்பாக நமக்கு மறந்து போயிடும். ஸோ அதனால் நமக்கு வந்து கண்டிப்பாக ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம். கன்சிஸ்டன்ஸாக படிக்கணும். டிஎன்பிஎஸ்சியில் கன்சிஸ்டன்சின்றது ரொம்ப முக்கியம். அண்ட் தென் இப்போ நம்ம டைம் நிறையா இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து ரொம்ப மெல்ல கூட படிக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு இயல் இல்லாட்டி 1.5 நாளைக்கு ஒரு இயல் அப்படி கூட படிக்கலாம். ஏன்னா நமக்கு டைம் இருக்குது. 6 monthsக்கு அப்புறம் நீங்கள் இப்படி படிக்கலாம்னு நினச்சா கூட படிக்க முடியாது. ஏன்னா கண்டிப்பாக 6 monthsல நம்ம எல்லாத்தையும் கவர் பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு படிக்க வேண்டிய சிலபஸ் நிறையா இருக்குது. ஸோ இப்போலேருந்து நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து சைட் பை சைடாக கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கும்போது நீங்கள் வந்து ஓரளவு கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போயே படித்தோம் அப்படின்னா ஓரளவு இப்போ 1 monthல அட்லீஸ்ட் நம்ம 600 முடிச்சிட்டேன் இல்லாட்டி 7th standard முடிச்சிட்டேன் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கணும் அப்படின்னா படிச்சிடலாம்.